அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. எதுலையுமே லாஜிக் கிடையாது. ரேஷன் கடையே கிடையாது புதுச்சேரியிலங்கிறாரு. அங்கே அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் நமச்சிவாயம் சொல்றாரு, ஏதாவது விவரம் தெரிஞ்சு பேசுப்பா. இப்படி எங்கேயாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துருக்கல இந்த அரசியல் கட்சியிலையாது? இந்த அரசியல் கட்சியில் போடுறான், காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் கையை கடிக்கக்கூடாதுங்கிறது புது கண்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ இது அரசியல் கட்சியா நான் கேட்குறேன். அது மாதிரி நீர் என்னடா இது வன விலங்குகளுக்கான சட்டத்திட்டமா அது? இல்லை ஏதாவது குரங்கு படை ஏதாவது நடத்துறாங்களா? டிவிக்கு தரப்புல கேட்கும்போது தலைவர் பேசுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காரு. ஆனால் அதுக்கான ஸ்டேஜ் அன்னைக்கு நான் நாக்கு ஒட்டிக்கிருச்சா, ஊமையா போயிட்டாரா 2 நாளைக்கு? இது என்ன பேச்சு இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன், பாதுகாப்பு சூப்பரா இருக்குன்னு இப்போ சொன்னாங்கல்ல. கரூரில் போய் பஸ் மேலே ஏறின உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார்ல, அது எந்த வாய்? அது வேற வாயா நார வாயா? அதை நான் கேட்பேன்ல. நான் விஜய் பேசினாரா பேசலையா? இப்போ விஜய் சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தில் வில்லன். எமனுக்கு வாகனம் எரும மாடு அப்படின்னு புராணத்தில் சொன்னாங்கல்ல, அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் இருக்கான், நம்புறவனும் இருக்கான். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது எமனுக்கு வாகனம் எரும மாடு கிடையாது. விஜயோடைய அந்த சொகுசு பேருந்து தான் எமனுடைய வாகனம். தமிழ்நாட்டினுடைய எமனே விஜய் தான். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, திமுக பயப்படுதுன்னா சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதனால தமிழ்நாட்டு அரசியலின் சாபக்கேடு விஜய். நீ ராம ரவிக்குமாரை கண்டிக்கவே உனக்கு தில்லு கிடையாது. ஓ அமித்ஷா வேற சொல்லலை, முதலாளி வேற சொல்லக்கூடாதுங்கிறதுல நான் ஒத்துக்கிறேன். அதனால் விஜய் சினிமாவில் மட்டும்தான் வில்லன்கள் இருப்பார். நிஜ வாழ்க்கையில் அவரே வில்லனாக தான் இருக்கார். அவர் அரசியலில் எதையுமே பிடுங்க முடியாது. நீ 2 வருஷமாக கட்சி நடத்துகிற, நீ தானே பாப்பா அரசியலில்? பாப்பா விஜயா தாவேகாவா திமுகவா? பாப்பா யாரா? அரசியலாக பார்க்கும்போது மற்ற அரசியல்வாதிகள் வரும்போது தன்னெழுச்சியாக வரல அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இது தவறான கருத்துங்க. நாட்டாம பணம் ஓடும் போது சரத்குமாரை பார்க்க கூட்டம் வந்துச்சுங்க. விஜயோட தவறாக பார்க்கவே இல்லை. விஜயோட தவறு இல்லாமல் அப்புறம் வேற யாரோட? எல்லாருமே விரும்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? 42 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? சைனடி திண்டு செத்தாங்களா? அவங்கலாம் என்ன ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? அவங்களா செத்தாங்களா? 20 லட்சம் ரூபா கிடைக்குங்கிறக்காக செத்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க எல்லாரும் சேர்த்து? அரசியல் அறம் மட்டும் இல்ல, ஒரு மனிதாபிமானம் கூட விஜய்கிட்ட இல்லைங்கிறதுக்கு அதான் எடுத்துக்காட்டு. நீ 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கரூரில் நடந்த விவகாரத்துக்கு அப்புறம் விஜய் பெருசாக வெளியில் தலையே காட்டாமல் இருந்தார். சமீபத்தில் அவர் பாண்டிச்சேரியில் போய் ஒரு மீட்டிங் நடத்த போகிறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல கருத்துக்கள் பேசப்பட்டது. இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அலைக்கடலான கூட்டம் திரண்டிருக்கு. வழக்கத்தை விட ரொம்ப ஃபோர்ஸாக திமுகவை திட்டி அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அவருக்கான ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதுச்சேரியிலே இருப்பது திமுக அரசாங்கமே அல்ல. அங்கே போய் திமுகவை திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. புதுச்சேரியிலே இருப்பது என்ஆர் காங்கிரஸ். அது பாஜகவோட கூட்டணியோட தான் அந்த ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியை பாராட்டுகிற முகமாகத்தான் அவர் பேசுகிறார். அதில் தமிழ்நாட்டிலே பற்றி எரியக்கூடிய எந்த பிரச்சனைகள் குறித்தும் வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காக்கிற விஜய், மதுரையிலே சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய ஊறு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு, சர்வேக்கல்ல தீபத்தூன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை வெளியூர்காரர்களை அழைத்து சங்கிகள் மிகப்பெரிய ஒரு வன்முறை களத்தை திட்டமிட்ட போது அப்படி ஒன்று நடக்காதது போலவே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு மிக மோசமான ஒரு பண்பு இருக்குன்னா அந்த கள்ள மௌனத்துக்கு சொந்தக்காரர் செய்தான். பல விஷயங்கள் அப்படிதான் அவர் இருக்கிறார். முழுக்க திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே அவர் இயங்குகிறார். ஊழல் எதிர்ப்பு என்று வந்தால் அதிமுக செய்த ஊழல்கள் பற்றி அவர் பேசுவதற்கு மறுக்கிறார். காவல்துறை சித்திரவதை, மரணம் நடக்கிறது, சிக்கல் நடக்கிறது, அந்த மாதிரி அஜித்குமார் மாதிரி ஒருத்தன் காவலாளி கொல்லப்பட்டான் அப்படின்னா கூட திமுக ஆட்சியில் நடந்த காவல்துறை மரணங்கள் பற்றி தான் பேசுகிறாரே தவிர அதிமுக பற்றி அவர் பேசுகிறதே இல்லை. இப்படி பேசாமல் தவிர்த்துட்டு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிலாம் பேசுகிறார். எதுலேயுமே லாஜிக் கிடையாது. ரேஷன் கடையே கிடையாது புதுச்சேரியிலங்கிறாரு. அங்கே அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் நமச்சிவாயம் சொல்கிறாரு, ஏதாவது விவரம் தெரிஞ்சு பேசுப்பா. ரேஷன் கடை மாநில அரசு நடத்துதா, மத்திய அரசு நடத்துதா? ரேஷன் கடையை பார்த்துருக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு விஜய் மேலே. நிச்சயமாக அவர் பார்த்துருக்க மாட்டார். ஏதாவது ஒரு திரைப்படத்தில் ரேஷன் கடை செட்டு போட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் பார்த்துருக்க அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அலைக்கடல் என திரண்டுட்டாங்க. 5000 பேர் தான் திரண்டிருக்கான். அலைக்கடல் என திரண்டுட்டாங்க. 5000 பேருக்கே அலைக்கடல்னால் இப்போ நான் என்ன கேட்குறேன், நேற்று திருவண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் போய்
திமுக இளைஞரணியினுடைய ஆட்களை நேற்று 1,00,000 பேரை சந்திச்சிருக்காரு. அது செய்தி ஊடகங்களில் வந்து தலைப்பு செய்தியாகவோ நேரலையாகவோ லைவாகவோ மாறலை. ஏன் வரல அப்படி? ஏன் வரலைன்னா அவருக்கு வந்து சினிமா கவர்ச்சி இவருக்கு மாதிரி இல்லை. சினிமா நடிகர்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்குள்ளே உதயநிதி வரல. அவரும் சினிமாவில் இருந்திருக்காரு. இவர் மாதிரி உச்ச நட்சத்திரமாக அவர் வரலை. அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் இளைஞர் அணியை வந்து கட்டமைக்கிற வேலையை சத்தம் இல்லாமல் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் கட்டமைப்பே இல்லாமல் டைலாக் பேசுகிற கட்சிக்குமான வேறுபாடை இப்படி தான் பார்க்கணும். இப்போ என்றைக்கோ ஒரு நாள் மெட்ரோ வரப்போகுதுங்கிறதுக்கு எத்தனை இடத்துல பள்ளத்தை தோண்டி, எத்தனை இடத்துல தூணை நிறுவி, பெரிய பெரிய பில்லராக எழுப்பி, எத்தனை இடத்துல மேம்பாலங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு கட்டமைப்பு இருந்தால் தானே ட்ரெயின் வரும். தண்டவாளம் போட்டால் தானே ட்ரெயின் வரும். தண்டவாளமே போடாமல் ட்ரெயின் இதோ வருது அதோ வருதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதை கட்டமைப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு ஒருத்தன் சொல்கிறான் தாவேக்கால வந்து ஏறத்தாழ நாங்கள் 2 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படிங்கிறான். நான் கேட்டேன், கரூரில் துயர சம்பவம் நடந்தபோது அந்த 2 கோடி பேரில் ஒரு தொண்டன் கூட ஏன் இங்கே வரலை உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் வச்சா மட்டும்தான் விஜய் சிஎம் ஆக முடியும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த பக்கம் யூடியூப்புக்குள்ளே வச்சா கூட வர முடியாது. ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராமில் தான் குடியிருக்கான். தமிழ்நாட்டில் 7.5 கோடி வாக்காளர்கள். 7.5 கோடி வாக்காளர்களில் இளைஞர்கள் சக்தின்னு ஒரு வேளை நீ நம்புகிற ஆட்கள், பெரிய ஆதரவாளர்கள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கூட 50 லட்சம் பேர் உன் ஆள்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட 7 கோடி பேர் உனக்கு எதிரானவன். எப்படி நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? அதுக்கு எதுவும் டேட்டா இருக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி? ஏங்க, இவன் 2 கோடி பேர் உறுப்பினர் சேர்த்தங்கிறதுக்கு என்ன டேட்டா வச்சுருக்கீங்க? நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? 2 கோடி பேர் வாக்களித்ததுனால, 2 கோடி பேருக்கு மேலானவர்கள் வாக்களித்ததுனால தான் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. அதுதான் டேட்டா உனக்கு? இல்லை, டிவிக்கு எந்த பகுதியிலையும் வந்து 2 கோடி பேரும் சொல்லவே இல்லை. 1 கோடி பேர் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அதாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சிஎம் சார் எங்களோட போட்டி போட தயாரா அப்படின்னு ஒரு பேரறிஞராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து கேட்குறாரு. உனக்கு முதல்ல ஓட்டு இருக்கா? பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன் பல பேருக்கு ஓட்டே கிடையாது. பூரா 17 வயசுக்கு கீழே இருக்கான். எந்த அரசியல் கட்சியிலையாவது பொதுச் செயலாளர் அறிக்கையில் நீங்கள் மரத்தின் மீது ஏறக்கூடாது, அங்கிருந்து குதிக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மை பிடிக்கக்கூடாது, ஜெனரேட்டர் மேலே ஏறி நிற்கக்கூடாது, மேற்கூரைகளை உடைக்கக்கூடாது, மாடியிலிருந்து குதிக்கக்கூடாது, இப்படி எங்கேயாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துருக்கீங்களா இந்த அரசியல் கட்சியிலையாது? இந்த அரசியல் கட்சியில் போடுறான். காவல்துறையில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் கையை கடிக்கக்கூடாதுங்கிறது புது கண்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ இது அரசியல் கட்சியாக நான் கேட்குறேன். ஏடா இது என்னடா அது? வண்டலூர் ஜூவில் வந்து அனிமல்ஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பான்ல. சிங்கத்துக்கு இத்தனை மணிக்கு ஏற போடணும், நம்ம உள்ளே தனியாக போயிடக்கூடாது, சிங்கம் நம்மளை சாப்பிட்றோம், மாட்டை மட்டும்தான் நம்ம உள்ளே தள்ளி விடணும், அப்படி அவன் வச்சுருக்கான்ல சட்டம். அது மாதிரி நீர் என்னடா இது வன விலங்குகளுக்கான சட்டத்திட்டமா அது? இல்லை ஏதாவது குரங்கு படை ஏதாவது நடத்துகிறாங்களா? ஒரு மனிதர்களை வச்சு தானே கட்சி நடத்துகிற நீயே? இல்லை, நாஞ்சில் சம்பத்மாக சொல்லணும்னா அது வந்து புது வெள்ளம். ஸோ அதனால் அதுக்கு உடனே அணைப்பட முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏங்க, நாஞ்சில் சம்பத் வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னார் தாவேகா பற்றின்னு தெரியுமா உங்களுக்கு? புது வெள்ளம் நான் சொன்னார், புது விஷம்னு கூட தான் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் சேர்த்து கணக்கில் சாப்பிட்டீங்களா? அவர் வந்து 60 லட்ச ரூபா கேட்டேன், எனக்கு கடன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமுகலன்னு நான் போயிருக்கேங்கிறார். அப்போ இது சொந்த பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, நாட்டு பிரச்சனைக்காக போயிருக்காரு? அவர் பிரச்சனைக்கு அவர் போயிருக்காரு. அதனால் அரசியல் கட்சிக்குன்னு ஒரு இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுனால கேட்குறேன். இன்றைக்கு வந்து புதுச்சேரியில் கூட்டம் போட்டாங்கல்ல, கட்சியில் ஒரு மூத்த தலைவர்னு சொல்லி செங்கோட்டையனை சேர்த்துருக்கிய, வாச்சாத்தியில் வன்புணர்வு வழக்குகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த வந்து போக்குவரத்து துறையில் முறைகேட்டுக்கெல்லாம் காரணமாக இருந்து நீதிமன்றத்தால் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை ஊழல் ஒழிப்புக்காக நீங்கள் சேர்த்துருக்கீல்ல தாவேக்கால, ஏன் அவர் இன்னைக்கு மேடையத்தில்? இல்லை, இவ்வளோ நாள் செங்கோட்டையன் பற்றியும் வாச்சாத்தியை பற்றியும் எதுவும் பேசவில்லையா? இப்போ ஏற்கனவே வாச்சாத்தி பற்றி பேசுகிறவங்க செங்கோட்டையனை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ பேசலைன்னா நீங்கள் திடீர்னு ஒரு புனிதரை கூட்டிகிட்டு வந்துருக்கேன்னு சொன்னதுனால புனிதருடைய கடந்த காலத்தை கொஞ்சம் பேச வேண்டியதாகி போச்சு எங்களுக்கு. சரி, நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தினில்ல, நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது செங்கோட்டையன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். எங்கே? கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம். அவர் சாமானிய மனிதராக இருக்கிற செங்கோட்டையனை எம்ஜிஆர் கட்சியில் அடையாளப்படுத்துகிறாங்கல்ல. அப்போ பிரபலமாக இருக்கிற ஒருத்தர் பிரபலம் அல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரனை அடையாளப்படுத்தணும்ல. இப்போ வந்து மோடி எங்கள் டாடின்னு ஒருத்தர் பாடினார் நம்ம இதில் ஏடிஎம்கேல. அந்த அறிவாளியை வந்து கட்சியில் வந்து அமைச்சரானதுனால தானே உங்களுக்கு தெரியும். கேடி ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய கேரக்டரையே இன்சியலாக வச்சுருக்கிறாரு கேடின்னு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? கட்சியில் அடையாளப்படுத்தினாலும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை மாவட்ட செயலாளரை மேடையில் ஏற்றி நீங்கள் வந்து ஆனர் பண்ணணும்ல.
நீங்கள் விக்கிரவாண்டிக்கு போனீங்கன்னா அந்த பக்கம் கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர் அடையாளப்படுத்தணும்ல. எல்லா ஊர்லேயும் போய் நான் என்ன கேட்குறேன், எல்லா கல்யாணத்துலையும் எப்படி ஒருத்தன் மாப்பிள்ளையா இருக்க முடியும்? ஓ கல்யாணத்தில் நீ மாப்பிள்ளை, ஏன் கல்யாணத்தில் நான் மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் தான் தாலி கட்டுவேன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எல்லா கட்சி கூட்டத்திலையும் அவரே பேசுகிறாராம். ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய அறிஞர், அவர் பல இதெல்லாம் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, உலகத்தில் ஒப்பற்ற ஆராய்ச்சிகளெல்லாம் செய்த ஒரு மாபெரும் அறிஞர். அவர் கள்ள லாட்ரி சீட்டை வந்து தமிழ்நாட்டில் விற்க முடியலைங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாருங்கிறதுக்காக உடச்சிக்கிட்டு வெளியே போய் விசிகால சேர்ந்து திமுகவை வீழ்த்துவேன் அங்கேருந்து பேசி அங்கேருந்து அடித்து விரட்டி இடப்பட்டு இப்போ தாவே கால போய் அடைக்கலமாயிருக்கிறாரு. அவர் ஒரு உத்தமர், லாட்ரி சீட்டு விற்றது மூலமாக பல கோடிகளை சம்பாரித்து எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து பல கோடிகளை வந்து வாரி வழங்கினவர். அதனால் அவருக்கு வந்து உத்தமராக இருக்கனால அவரை சேர்த்துருக்கிய அவரே பேசுகிறாரு. புஷி ஆனந்த் ஒரு பெரிய பேரறிஞர். இல்லை எல்லாரும் விஜயை பார்க்க தானே வராங்க. ஸோ அதனால் அவர் அப்போ நீங்களே சொல்லிட்டியே விஜயை பார்க்க வர்றாருங்கிறீங்க. யாரும் கேட்க வரல, சிந்திக்க வரல, அரசியலை புரிந்து கொள்வதற்காக வரல, பார்க்க வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் நயன்தாராவை பார்க்க வர்றாங்க கூட்டத்துக்கு. இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்குது. சாதாரண மனிதன் வீட்டில் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா நீங்கள் கல்யாண வீடியோக்காரன் வந்து உங்களை எடுப்பேன், உங்கள் சொந்தக்காரையும் பெரியம்மா சித்தப்பா சித்திலாம் எடுப்பாங்க, குழந்தைய எடுப்பாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் எடுக்கிறானா இல்லையா? நயன்தாராவுடைய திருமணத்தை வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அது சினிமா ஷூட்டிங் மாதிரியே அது எடுக்கிறானா இல்லையா? ஒரிஜினலாக நடந்ததை அதை வியாபாரம் பண்ணுறானா இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஒரு சினிமா நடிகனுக்கான மவுஸை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம். திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியவில்லை பாஜகவால். பாஜக செட்டிங் பண்ணி ஒரு ஆளை அனுப்பியிருக்கு. அதனால தான் அவர் திமுக எதிர்ப்பை மட்டும். அவர் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அதிமுகவின் தவறுகளை பட்டியலிடணும், திமுகவின் தவறை பட்டியலிடணும், கடந்த காலங்களில் அரசியலில் நடந்த தவறுகள்லாம் பட்டியலிடணும். நிகழ்காலத்திலே இல்லையே நீயே திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு போல தீ வச்சு விடுங்கடா இப்போ தர்காவுக்கு பக்கத்தில் என்று சொன்ன சங் பரிவார கும்பலை உனக்கு தெரியலையே, கண்ணு தெரியலையே, உனக்கு அடையாளம் தெரியலையே, நீ அறிவு குருடனா? உனக்கு அரசியல் அறிவே இல்லையா? டிவிக்கு தரப்புல கேட்கும்போது வந்து தலைவர் பேசுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காரு. ஆனால் அதுக்கான ஸ்டேஜ் அன்னைக்கு நான் நாக்கு ஒட்டிக்கிருச்சா, ஊமையா போயிட்டாரா 2 நாளைக்கு? இது என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு உனக்கு வந்து தைரியம் இல்லைன்னா நீ கோழையாக இருக்கிறாய்னா, நீ உன் கண்ணு முன்னாடி பச்சை தண்ணி குடிக்க முடியாம பசியில வாடி உன் கண்ணு முன்னாடி செத்தவனை நீ வந்து விட்டுட்டு தனி விமானத்தில் ஓடி வந்தவன் இந்த நாட்டை எப்படி நீ காப்பாற்றுவ? உன்னை பார்க்க வந்தவனே நீ காப்பாற்றலையா? உன் கட்சிக்காரனை நீ காப்பாற்றலையா? இல்லை இன்னைக்கு கூட அவர் சொல்கிறாரு, புதுச்சேரி அரசு வந்து பாதுகாப்பை சரியாக பலப்படுத்தி வச்சிருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்னு தான் மறுபடியும் சொல்கிறாரு. ஏங்க புதுச்சேரியே மாநிலம் என்று நம்ம வந்து சொல்ல முடியாது, அது யூனியன் பிரதேசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூட இங்கே மக்கள் தொகை கிடையாது. மொத்தம் 20 லட்சம் பேருங்க. இவரை பார்க்க வந்தவங்க 5000 பேர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா QR கோடு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த கூட்டம் நடத்துகிறாங்களாம், தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் எப்படி விஜய் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான், அவரை உள்ளே விட்டுருக்காங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு 5000 பேரை கொண்டு வந்துருக்காங்க. 5000 பேர் கூடுற இடத்துல ஒரு 1000 போலீஸை போடுறது மூலமாக பாதுகாப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாதுகாப்பு சூப்பராக இருக்குன்னு இப்போ சொன்னாங்கல்ல. கரூரில் போய் வந்து பஸ்ஸு மேலே ஏறின உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார்ல, அது எந்த வாய்? அது வேற வாயா நார வாயா? அதை நான் கேட்பேன்ல. நான் விஜய் பேசினாரா பேசலையா? அப்போ அன்னைக்கு காவல்துறைக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற, செத்து போனவொன்னே விட்டுட்டு ஓடி போயிட்ட, பாடியை தூக்குறதுக்கே ஆள் இல்லையே. தாவேகா காரனா பாடியை தூக்குனா, திமுக காரனில் தூக்குனா, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து உயிர் பலி அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நடுராத்திரில் தனி விமானத்தில் போய் அந்த மிச்சம் இருக்கிற உசுறுகளை காப்பாற்றி கொடுத்தா, நெரிசல் மரணத்துக்கு காரணமான நீ வந்து 3 நாள் கழிச்சு தான் வாயை திறந்து இரங்கல் அறிக்கையை தெரிவிக்கிற. இந்தியாவோட ஜனாதிபதியை தெரிவிச்சு தவறாக பார்க்கவே இல்லை. விஜயோட தவறு இல்லாமல் அப்புறம் வேற யாரோட தவறு? இன்னுமே வந்து எல்லாருமே விரும்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? 42 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? சயனைடு திண்டு செத்தாங்களா அவங்கெல்லாம்? என்ன ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? அவங்களா செத்தாங்களா? 20 லட்சம் ரூபா கிடைக்குங்கிறக்காக செத்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க எல்லாரும் சேர்ந்து? அடிப்படையில் அரசியல் அறம் மட்டும் இல்லை, ஒரு மனிதாபிமானம் கூட விஜய்கிட்ட இல்லைங்கிறதுக்கு அதான் எடுத்துக்காட்டு. நீ அவசரத்துக்கு உதவிக்கு வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி காப்பாற்றினவன் மேலே கொலைப்படி எங்கேயா சாட்டுவாங்களா? இப்போ நான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் என்னை காப்பாற்றினோன்னே நான் கண்ணு முழிச்சோன்னே நான் சாகிறதுக்கு காரணமாக இருந்தவன் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் என்னை நன்றி உடையவனா பார்ப்பீங்களா, நன்றி குன்றவனா பார்ப்பீங்களா? நன்றி கெட்டவனா தானே பார்ப்பீங்க. இப்போ விஜய் வந்து சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தில் வில்லை. எமனுக்கு வாகனம் எரும மாடு அப்படின்னு புராணத்தில் சொன்னாங்கல்ல, அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவன் இருக்கான், நம்புறவனும் இருக்கான். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது எமனுக்கு வாகனம் எரும மாடு கிடையாது. விஜயோடைய அந்த சொகுசு பேருந்து தான் எமனுடைய வாகனம்.
தமிழ்நாட்டினுடைய யமனே விஜய் தான். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, திமுக பயப்படுதுன்னா சொல்கிறாங்க. இல்லை, அது உண்மைதான். அது பயப்படுறது உண்மைதான். ஏன்னா அவன் யாரை வேணாலும் கொண்டுருவான். 42 பேரை நெரிசல் மன்றத்தில் கொண்டுருவான், கொலையாக்கிடுவான். கொண்டுட்டு அந்த கொலைப்பழியை தூக்கி அந்த யார் பாடியை தூக்குனானா அவன் மேலே வந்து கேஸ் எழுதிடுவான். அப்போ அவரை பார்த்து பயப்படாமல் நம்ம இருக்க முடியுமா? அதனால் தமிழ்நாட்டு அரசியலின் சாபக்கேடு வந்து விஜய். ஒரு தத்துவம் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, செயல்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வந்து அந்த ஊரே பற்றி எரிகிற போது நீரோ மன்னன் வந்து வயலின் வாசித்து கொண்டிருந்தான்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்தில் தீப்பிடிச்சி எரிகிறதுக்கு தயாராக இருக்கிற போது நீ ராம ரவிக்குமாரை கண்டிக்கவே உனக்கு தில்லு கிடையாது. ஓ, அமித்ஷா வேற சொல்லலை, முதலாளி வேற சொல்லக்கூடாதுங்கிறதுல நான் ஒத்துக்கிறேன். மோடி வேற சொல்லக்கூடாதுன்னு ஒத்துக்கிறேன். GR சுவாமிநாதன் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, ஒத்துக்கிறேன். கலவரம் பண்ணக்கூடாதுன்னா சொல்லி தொலை வேண்டியதானே? ராஜாவை கண்டிக்கிற தைரியம் இல்லைன்னா எதுக்கு அரசியல் நான் கேட்குறேன். அதனால் விஜய் வந்து சினிமாவில் மட்டும்தான் வில்லன்கள் எதிர்ப்பார். நிஜ வாழ்க்கையில் அவரே வில்லனாக தான் இருக்கார். அவர் அரசியலில் எதையுமே பிடுங்க முடியாது. ஒரு சிறு பிள்ளை கூட அவரால் பிடுங்க முடியாது. அதனால் 73 நாள் கழித்து பார்த்தா வந்திருக்கிறாரு. யாராவது வந்து தாவேகாக்காரன் செத்தானா பாடி ஆம்புலன்ஸை கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறது மாதிரி, இப்படி கல்யாணம் ஆனவங்க புதுசாக போய் பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம், அது மாதிரி பாடியை கொண்டு வந்து பனையூர் பங்களா முன்னாடி வச்சின்னா அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாலையை கொண்டு வந்து அப்படி போடுவார். தேவைப்பட்டால் அடக்க செலவும் கொடுப்பார். அவரே கொண்டுட்டாருன்னா முழு செலவும் கொடுப்பாரு. அவன் இயற்கையாக செத்துட்டாங்கன்னா ஏதாவது செலவு கொடுப்பாரு. அது கூட ஆதவரிச்சு நாட்டை வாங்கி தான் கொடுப்பார். அவர் காசை கொடுக்க மாட்டார். அவர் காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டினவர், பல கோடிகளை சேர்த்தவர். அவர் வந்து வரி கட்டக்கூடாதுங்கிறக்கா அவருக்கும் புதுச்சேரிக்குமான பந்தம் என்ன தெரியுமா? வரி கட்டாமல் ஒரு புதுச்சேரியிலேருந்து ஒரு வண்டி வாங்கினதான், கார் வாங்கினதான் அவருக்கு புதுச்சேரிக்குமான பந்தம். அதனால் புதுச்சேரி வரலாறுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது, தமிழ்நாட்டு வரலாறுக்கும் அவருக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் விஜய் அரசியலில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்க முடியும். ஒரு நாள் ராஜ்யம் ஆள முடியாது. அவர் ஹீரோவாக வந்து சினிமாவில் தான் இருக்கிறாரு, அரசியலில் ஜீரோவாக தான் இருக்கார். சார், அதாவது தாவேக்காவை பார்க்கும்போது முன்ன இருந்த விட இப்போ வந்து கட்சி கட்டமைப்பாகவே மாற்றி வச்சுருக்காங்க. முன்ன இருந்து நிறைய விஷயங்கள் பாடம் கற்றுருக்காங்க. அதோடைய செயல்பாடு வந்து இந்த புதுச்சேரி மீட்டிங் நான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே சார். அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. எங்கேயாவது கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்களா? கட்டமைப்புனா என்ன தெரியுமா? இந்த இடத்துல கொடி ஏற்றுனாங்க, இந்த இடத்துல கல்வெட்டு வச்சாங்க, இந்த இடத்துல வந்து இந்த உதவி செஞ்சாங்க, அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க, இந்த இடத்துல பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க, பொதுக்கூட்டம் போட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, பேரணி நடத்துனாங்க, கொள்கை முழக்க வந்து பேசினாங்க என்று தெருமுனை பிரச்சாரம் தொடங்கி பேரணி தொடங்கி எல்லாமே வந்து விஜய் தான். அவர் மதுரை மாநாட்டில் சொன்னார் தெரியுமா? மதுரை கிழக்கு விஜய், அங்கே விஜய், இங்கே விஜய்னார்ல. இது எப்படி இது இங்கே நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கா? இதுனா சினிமாவில் டூயல் கேரக்டரா? அந்த ஒரு கேரக்டர் இப்படி வருவார், இந்த கேரக்டர் இப்படி வருவாருங்கிறதுக்கு என்னது? இது இரட்டை விடமா? அது அப்படி கூட 2 பேர் தான் நடிக்க முடியும். தசாவதாரத்தில் கூட கமலஹாசன் 10 வருடத்தில் நடித்தார், அதுக்கு மேலே நடிக்கலையில. நவக்கிரகத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து 9 வருடத்தில் நடித்தார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுமே விஜயா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? அதனால் விஜய் அரசியலுக்கு இன்னும் பயிற்சி பெறவில்லை. ரேஷன் கடையை யார் வச்சுருக்கிறாங்கிறதே அவருக்கு தெரியலை. கரகாட்டக்காரன் கார் மாதிரி இந்த காரை யார் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி ரேஷன் கடையை யார் வச்சுருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த விவரமே அந்த எழுதி கொடுத்தவன் பேப்பரில் கொடுக்க மாட்டான். அதனால் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் திமுகவோட மோதணும். அது வரைக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது. பவள விழா கண்ட பாப்பா அப்படின்னு பாட்டு பாடுறாரு. பவள விழானா 75 வருஷம். 75 வருஷம் கிளவியை போய் பாப்பான்னு சொல்ல முடியுமா? 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கான் திமுககாரன். நீ 2 வருஷமாக கட்சி நடத்துகிற, நீ தானே பாப்பா? அரசியலில் பாப்பா விஜயா தாவேகாவா திமுகவா? பாப்பா யாரா? நீதான் பாப்பா, நீதான் தவழ்ந்துட்டு இருக்க அரசியலில். அதனால் அரசியலினுடைய அடிப்படை அறிவே இல்லாத விஜய் இந்த வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி நடக்குது. அப்போ அண்ணா திமுகங்கிற கட்சி என்ன ஒழிஞ்சிக்கிருச்சா? அது என்ன பதுங்கு குழியில் இருக்குது அந்த கட்சி? இன்றைக்கும் 64 எம்எல்ஏ வச்சுட்டு எடப்பாடி தாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எடப்பாடியை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை நான் கூட தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. அதனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர்களே நான் சொல்லிட முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதே போல் விஜய் எங்கே போனாலும் வந்து தன்னெழுச்சியாக மக்கள் சக்தி கூட தான் செய்யுது. இது மற்ற தலைவருக்கு நடக்கலை, அவருக்கு நடக்குதுங்கும்போது ஏன் கூடல? இட்லி கடை ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக கூடுனாயிலே, மாநாடு மாதிரி கூடுனாயிலே. நயன்தாரா சேலத்துக்கு போகும்போது நகை கடை திறக்கும் போது கூடுனாயிலே. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு சாயங்காலம் மெரினா பீச்சுக்கு வர சொல்லுங்கள். மெரினா படத்தில் நடிச்சு தான் ஹீரோவானார். அன்றைக்கி எவனுமே திரும்பி பார்க்கல மெரினா பீச்சில் ஷூட்டிங்கில். இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு வர சொல்லுங்கள் சாயங்காலம். சிவகார்த்திகேயனை கூட்டம் வருதா வரலையான்னு சொல்லுங்கள். இது என்ன நீ பேச்சு? எல்லாருக்கும் கூட்டம் வரும். உன்னை நம்புறாங்களாங்கிறது அரசியலாக பார்க்கும்போது மற்ற அரசியல்வாதிகள் வரும்போது இது தன்னெழுச்சியாக வரல அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க.
இது தவறான கருத்துங்க. நாட்டாம படம் ஓடும்போது சரத்குமாரை பார்க்க கூட்டம் வந்துச்சுங்க. ராமராஜன் பெரிய ஹீரோவாக இருக்கும்போது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்ன வந்து எல்லாமே ராசா தான் மாதிரி படங்களில் வந்து எங்கே ஒரு பாட்டுக்காரன் படம்லாம் வந்தப்போ ராமராஜனும் கூட்டம் வந்துச்சுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கூட்டம் வந்துச்சு. டி ராஜேந்தர் அடுக்குமொழி வசனம் பேசும்போது அண்ணாவுக்கு அடுத்து ஒரு பெரிய தலைவர் உருவாகிட்டார்னு அந்த காலத்தில் பேசிக்கிட்டாங்க 80களில். பாக்கியராஜ் வந்து அடுத்து அவர் தான் அதிமுகவோட எம்ஜிஆருடைய கலை வாரிசுன்னு சொல்லும்போது அவருக்கு கூட்டம் வந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு கூட்டம் வரும். நிரந்தரமாக இது நிலைக்குமா நீடிக்குமா அப்படிங்கிறத கேள்வி. புதுசாக கல்யாணமானப்போ பொண்ணை வந்து எல்லாருமே என்ன செய்யறான், பயங்கரமாக பவ்யமாக பார்த்துக்கிருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி ஃபோன் பண்ணிச்சுனா சனியனை எதுக்கு ஃபோன் பண்ணுற வைங்கிறான்ல, அது மாதிரி தான் இதுவும். இது ரொம்ப நாள் நீடிக்காது சார். அதே மாதிரி விஜய் வந்து தொடர்ந்து நெகட்டிவான ஆளாகவே காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து திமுக தரப்பில் பல பேரை இறக்கி விட்டு பேச விடுறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக தரப்பில் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் திமுக பற்றியே பேசிக்கிட்டே இருக்க. எங்கேயாவது அண்டார்டிகாவில் கொண்டு விட்டா கூட நீ திமுக பற்றியே பேசுவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுக திட்டி மைக்கை பார்த்தாலே திமுக திட்டுறாப்புல விஜய். நீ ஜனநாயகன் பட விழா வந்து மலேசியாவில் வந்து அதுக்கான விழா நடக்க போகுது, ஆடியோ ரிலீஸுக்கு வந்து விழா நடக்க போகுது. அங்கே போய் மறதியாக வந்து திமுக திட்ட போகிறாரு. மலேசியாவில் வந்து திமுக ஆட்சி இல்லைன்னு என் ஆதவர்ஜனாவோ புஷியானதோ யாராவது சொல்லிவிட்டா தான் சரியாக இருக்கும். அந்த A4 பேப்பரில் எவனாவது திமுகன்னு எழுதியிருந்தான்னு வச்சுங்க, ஜனநாயகனுக்கான மலேசியாவில் விழா நடக்கிற போது அந்த ஆடிட்டோரியத்தில் திமுகவை அவர் திட்டுவார். அதனால் நீ திமுகவை திட்ட வரைக்கும் திமுக என்கிற கட்சி மட்டும் தமிழ்நாட்டிலே இல்லாமல் போயிருந்தால் பாஜக தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கும். மதவாத சக்திகள் இந்த மண்ணை வந்து ஆக்கிரமித்திருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி தன் சொந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, நம்ம கொடியில் அண்ணா இருக்கிறாருங்கிறதெல்லாம் மறந்துட்டு திருப்பரங்குன்றத்தினுடைய மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக அறிக்கை விடுறாருன்னா, திமுகவை விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டின் நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு வேறு சக்தி இல்லை. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பல போராட்டங்களிலே களங்களில் நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் இருந்து எல்லாரும் திமுகவை ஆதரிக்கிறான். ஜனநாயக சக்தி கூட திமுக ஆதரிக்கிறான். பாஜக மாதிரி வலதுசாரிகள், தீய சக்திகள், மதவாத சக்திகள், பிற்போக்கு சக்திகள், அம்பானி அதானிக்காக ஆட்சி நடத்துகிறவன் திமுகவை எதுக்குறான். அவன் கூட சேர்ந்து நீனும் எதுக்குறேன்னா உன் முதலாளி யார், உன் பாஸ் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம். அது அமித்ஷாதே நாங்கள் மக்களுக்கு சொல்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.